ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசியில் சின்ன சின்ன பூச்சி வண்டுகள் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி க்ளீன் பண்ணலாம், வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ அரிசியில் எவ்வளோ பூச்சிகள் இருக்குது, சின்ன சின்ன கருப்பு பூச்சிகள் நிறையா இருக்குது. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற க்ளீனான கிளாத்தை விரித்து விட்டுட்டு அரிசியை அதில் கொட்டி விட்டுடலாம். இது ஓப்பன் ஸ்பேஸ் உங்களுக்கு வெளியில் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது. வெளியில் நீங்கள் இந்த மாதிரி கொட்டி விட்டுட்டு நல்லா அரிசியை தொலைவி விட்டுடணும். சிங்கிள் லேயராக இருக்க மாதிரி தொலைவி விட்டுறணும், மேலே மேலே குவியலாக இல்லாமல். ஒருவேளை உங்களுக்கு நிறைய அரிசி இருக்குங்கன்னா நீங்கள் 2 கிளாத் 3 கிளாத் போட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக கொட்டி சிங்கிள் லேயராக இது போல் கை வச்சு நல்லா தொலைவி விட்டுடுங்க. அப்போ தான் அதில் இருக்க பூச்சிகள்லாம் சீக்கிரமாக வெளியேறும். இதுவே நமக்கு ஸ்பேஸ் இல்லை, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே கூட கொட்டி விடலாம். பட் என்ன அப்படின்னா, ஒரு ரூமில் கொட்டிட்டு இது போல் நீங்கள் பண்ணுறப்ப அந்த பூச்சி ஃபுல்லாக வெளியேறும். கூடவே பக்கத்தில் இருந்து நம்ம முறமும் தொடுப்பமும் வச்சு அந்த பூச்சிகளையெல்லாம் அப்பப்போ கூட்டி கொண்டு போய் வெளியில் கொட்டிடணும். இல்லைன்னா வீடு ஃபுல்லாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுவே வெளியில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா வெளியில் நிழலில் கொட்டணும், வெயிலில் போடக்கூடாது. அப்படியும் வெயிலில் போட்டிங்க அப்படின்னா 1/2 அன் ஹவர்க்குள்ளே எடுத்துடுங்க. இந்த மாதிரி கொட்டி விட்டோம்னாவே பாருங்கள், எல்லா பூச்சியும் ஓடுது, உடனே ஓடிடும். ஒரு 2 to 3 ஹார்ஸ் இருந்துச்சுனாவே எல்லாமே வெளியேறிடும். வீட்டுக்குள்ளே போடுறோம் அப்படிங்கிறப்ப அது போன உடனேயும் நம்ம அள்ளிடணும் பார்த்து. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வண்டு வராமல் இருக்கிறதுக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது காட்டன் கிளாத், க்ளீனான கிளாத் எடுத்துகிட்டு 2 பட்டை, 4 ஏலக்காய், அளவெல்லாம் கிடையாது, 5-6 நீங்கள் வச்சுக்கலாம். கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்து வச்சுக்கலாம். கூடவே உங்களுக்கு வேப்ப இலை கிடைச்சாலும் ஈரம் இல்லாத வேப்ப இலையும் உள்ளே வச்சுட்டு இது போல் பேக் பண்ணிக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டு பேக் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அரிசி இப்போ 2 ஹார்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஒரு வண்டு கூட இல்லை, எல்லாமே வெளியில் போயிடுச்சு. நான் வீட்டுக்குள்ளே தான் போட்டிருந்தேன். எல்லா வண்டையும் அள்ளி வெளியில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் அது உள்ளேயே ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ளீன் ஆனோனையும் எடுத்து வச்சிடலாம். அரிசி வச்சுருந்தேன், இந்த பக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். ஸோ இதை நல்லா வார்ம் வாட்டர் ஊற்றி நல்லா விளக்கிட்டு ஈரமே இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை கிளாத் போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வெயிலுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் வெயிலில் கூட வச்சு நல்லா க்ளீனாக எடுத்துடலாம். கூடவே 5-6 வரமிளகாய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுடலாம். வசம்பு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுலேயும் வேப்ப இலை கிடச்சிதுன்னா அடியில் நீங்கள் ஒரு கொத்து போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அரிசியை மேலால் அள்ளி ஃபில் பண்ணிவிடுங்க. அரிசியை நம்ம வென்டிலேஷனே இல்லாத இடத்துல கப்போர்ட்ஸ்லாம் வச்சு நல்லா லாக் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கிற பிளேஸில் உங்களால் வைக்க முடியும்னா அந்த அரிசி ட்ரம்மெல்லாம் அங்கே வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இடம் இல்லை, கப்போர்ட்டில் தான் வச்சாக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னா கூட நீங்கள் டெய்லி 1 hour கப்போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு வென்டிலேஷன் கிடைக்கும். பாருங்கள், இப்போ கடைசியாக இருக்கிறதுல நிறைய டஸ்ட்டும் இருக்கும், பூச்சியும் இருக்கும். ஸோ இதை தனியாக ஒரு பிளேட்டில் அள்ளி வச்சுட்டு நமக்கு டைம் இருக்கப்போ நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம், தனியாக அள்ளி வச்சுடுங்க, அது கூட போட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். அதில் இருக்க பூச்சியெல்லாம் போனதுக்கப்புறமே நல்லா அரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே க்ளீனாக வந்துடும். அதை குக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், க்ளீனாக இருக்க அரிசி எல்லாமே, க்ளீனான அரிசி எல்லாமே நான் திரும்பவும் பக்கெட்டில் ஃபில் பண்ணிவிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பேக்கு, அதை இதில் வச்சிடலாம். பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து இதில் வச்சிட்டோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு வராது. இந்த மாதிரி பேக் பண்ணுறப்ப அரிசிக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.